ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 10th-க்கும் 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10th-க்கு வந்து பார்த்திங்கன்னா இனியோட டே 4 நம்மளுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. டே 4 வரைக்கும் எந்த மாதிரி பேப்பர் திருத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 11th-க்கு சம் அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றியுமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். முக்கியமாக 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் 3 செக்ஷனுக்கும் நம்ம வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட்டும் போட்டுட்ருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடயும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வந்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிடுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் இந்த வருஷத்தில் வந்து ஆல் பாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, கொஸ்டினுக்கே ரிலேட்டடாக ஆன்சர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக மார்க் வந்து போடுவாங்க. நீங்கள் படிக்கலனா கூடயும் வந்து பரவாயில்ல, அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லா ஸ்டாஃபும் மார்க் போடுவாங்க. ஏன் அப்படி? இப்போ மேபி நீங்கள் வந்து நல்லா எழுதிருக்கீங்க, எல்லா எக்ஸாமும் சூப்பராக எழுதிருக்கீங்க, உங்களுக்கு வந்து மார்க் வரல அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ஸ்டாஃப் மேலே தான், திருத்தின ஸ்டாஃப் மேலே தான் வந்து கேஸ் வந்து வரும். அதனால் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா கூடயும் ஏதாவது ஒரு 2 மார்க் இல்லாட்டி 1 மார்க் வந்து மேக்ஸிமமாக போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால பாஸ் ஆக வேணாம் ஃபெயில் ஆக வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கூடயும் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தால் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 10th-ஓட பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் பார்க்கலாம் அண்ட் 11th-ஓட பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம வந்து பார்க்கலாம். எஸ்டர்டே வந்து சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து நடைபெறாது. இன்னும் ஒரு 4 டேஸ்க்கும் வந்து எந்த ஊர்லேயும் வந்து பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது. நெக்ஸ்ட்டு வந்து மண்டே தான் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால அப்கமிங் டேஸில் பேப்பர் வேல்யூவேஷன் கிடையாது. எஸ்டர்டே வந்து சம் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. அதோட அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, எஸ்டர்டே வந்து சம் ஸ்டாஃப் வந்து மேத்ஸும் அண்ட் சோஷியல் சயின்ஸும் வந்து பேப்பர் வந்து திருத்திருந்தாங்க. அதில் வந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, இருக்கிறதுலே 10th-ல் வந்து சோஷியல் சயின்ஸும் அண்ட் மேத்ஸும் வந்து ரொம்பவே ஈஸியாக கேட்டனால அதிகபட்சமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வர மாதிரி இருந்தால் கூடயும் ஜஸ்ட் ஒரு 98 அப்படி வந்து 97 அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால மேக்ஸிமமாக வந்து 98, 97 முக்கியமாக சென்டமும் வந்து வந்திருக்கு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 97, 98 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மற்றபடி வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு நியூஸும் வந்து வரல. மேபி வந்துச்சுன்னா கூடயும் நான் வந்து கூடி சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். 10th பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரம் தான். கன்ஃபார்மாக வந்து 24ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி ஒரு 26 வரைக்கும் வந்து நடக்கலாம், அப்படி இல்லைனா 25 வரைக்கும் 10th-க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறும். அது நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து 11th-க்கு எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் திருத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுவுமே 10th மாதிரி தான் திருத்துறாங்க. முக்கியமாக 11th-ல் வந்து அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால வந்து அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் கொஞ்சம் வந்து லாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. மற்றபடி லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஆகட்டும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு நினச்ச மார்க்கு தான் வந்து வரும். ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து மார்க்கு குறைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது அந்த மார்க் வச்சு ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட்லி 11th-லையும் வந்து எல்லா பற்றியும் வந்து பாஸ் பண்ண விடுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 11th படிக்கிறவங்க இப்போ 12th வந்து போயிட்டு இருப்பீங்க கிளாஸு. ஏன்னா ஸ்டடி ஹாலிடே வந்து விட மாட்டாங்க. அதுக்கு எப்படியாவது வந்து அட்வான்ஸ் பண்ணி கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருப்பாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து 11th-ஓட மார்க்கை யாரும் வந்து பேசிக்காக வந்து பார்க்க மாட்டாங்க. 10th மார்க்கும் அண்ட் 12th மார்க் மட்டும்தான் வந்து பேசிக்காக பார்ப்பாங்க. அதனால 11th பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அக்கௌண்ட்ஸில் வந்து கொஞ்சம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் கிடையாது. இன்னும் ஒரு 4 டேஸ்க்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கம்மிங் மண்டே தான் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறும். ஆனால் அதோட அப்டேட் நான் கூடி சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.